கிள்ளியூர் தொகுதி தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரி உள்ளிட்டோருக்கு தாவிக வேட்பாளர் கடிதம் எழுதியிருக்கிறார். முறைகேடு நடந்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் பிரின்ஸ் இணைக்கிறார். பிரின்ஸ், பின்னணி விவரங்கள் என்ன? தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தற்போதைய சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்து வரும் திரு ராஜேஷ்குமாரும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளராக இருந்து வரும் சபின் என்பவரும் போட்டியிட்டனர். நடந்து முடிந்த தேர்தலின் போது வாக்கு எண்ணிக்கையின் போது இருவருக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவியது. இருவரும் மாறி மாறி முன்னிலை வகித்து வந்தனர். இறுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ராஜேஷ்குமார் 66,434 வாக்குகளும், அவரை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளர் சபின் 65,123 வாக்குகளும் பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதில் 1,316 வாக்குகள் வித்தியாசத்தில் ராஜேஷ்குமார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து அமைச்சர் ராஜேஷ்குமாரின் வெற்றியில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி அவரது வெற்றி செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்றும் தாவேக வேட்பாளர் சபின் தற்போது கூறியதாக தெரிகிறது. இதுகுறித்து கிள்ளியூர் சட்டமன்ற தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரி, மாநில தேர்தல் அதிகாரி, சட்டமன்ற செயலாளர் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ஆகியோருக்கு சபின் கடிதம் எழுதியதாகவும் தெரிகிறது. இந்த விவகாரத்தில் நியாயம் கிடைக்க கோரி விரைவில் உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் தொடர்பாகவும் வழக்கு தொடர இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தாவேக வேட்பாளர் இந்த சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பது தொகுதி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர்கள் ராஜேஷ்குமார் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியிலும் சபின் கலந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நன்றி பிரின்ஸ், விவரங்களுக்காக.